சில சண்டைகள் காதலில் சரியே ஆகாதுன்னு நினைக்கிறப்போ இப்படி ஒரு மேஜிக்கலான மூமெண்ட் தன்னை அர்ஜுன் கிட்ட மறுபடியும் சேர்த்து வைக்கும்னு அனன்யா அன்னைக்கு எதிர்பார்க்கவே இல்லை. ட்ரெயின் கிளம்ப இன்னும் 40 நிமிஷம் தான் இருக்குது. பே பண்ண ஃபோனை தேடுறப்ப தான் அனன்யாவுக்கு ஞாபகம் வருது, ஐயோ வந்த கேப்லேயே ஃபோனை விட்டுட்டோம்னு. ஸோ ஃபோன் தொலைஞ்சிருச்சு, கேப் டீட்டெயில்ஸ் தெரியாது, வீட்டுக்கு கான்டாக்ட் பண்ண யார் நம்பருமே ஞாபகம் இல்லை. அனன்யா வாழ்க்கையில் பல 100 நம்பர்ஸை ஃபோனில் ஸ்டோர் பண்ணியிருந்தாலும் அவள் மனசில் ஸ்டோர் ஆகியிருந்த ஒரே நம்பர் அர்ஜுனோடது மட்டும்தான். ரொம்ப யோசனைக்கு அப்புறம் ஒரு கடைக்காரர்கிட்டேருந்து ஃபோனை வாங்கி அர்ஜுனுக்கு கால் பண்ணி 2 ரிங்கில் ஃபோன் எடுத்த அர்ஜுன் கிட்ட, ஹலோ அர்ஜுன் நான் தான்னு சொன்னப்போ ஒரு வார சண்டை, ஆர்கியூமெண்ட்ஸ், ஈகோன்னு அனன்யா கிட்டேருந்து எல்லாமே மறைஞ்சு போக, அந்த ஹலோ அர்ஜுன் நான் தான்னு சொன்னப்போ பதட்டமான குரல் சொன்னதை வச்சு என்னாச்சு அனன்யான்னு கேட்ட அர்ஜுன் கிட்ட கேபில் ஃபோனை தொலைச்சது சொல்கிறா அனன்யா. நீ அங்கேயே இரு அனன்யா, நான் 30 மினிட்ஸில் வரேன்னு சொல்லிட்டு வரும்போது அனன்யாவோட ஃபோனோட வந்த அர்ஜுனை பார்த்து அனன்யாவுக்கு சரியான ஆச்சரியம். உன் நம்பருக்கு கால் பண்ண, கேப் டிரைவர் எடுத்தார், வாங்கிட்டு வந்துட்டேன்னு சிம்பிளாக சொன்னான் அர்ஜுன். ஆக்சுவலி அனன்யா நினச்சிருந்தா அவள் நம்பருக்கு அவளே கால் பண்ணி டிரைவர்கிட்ட டைரெக்டாக பேசியிருக்கலாம். பட் இந்த பதட்டமான, குழப்பமான, தனக்காக யார் இருக்கான்னு ஒரு சுச்சுவேஷன் வந்தப்போ அவள் நம்பருக்கு அவளே கால் பண்ணணும்னு மைண்டு யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்காக மட்டுமே இருக்க அவள் அர்ஜுனை அவள் மனசு யோசிக்க வச்சு ஒரு வாரமாக பேசாமல் பார்க்காம இருந்த சண்டையை சிம்பிளாக வாழ்க்கையே இப்படி ஒரு மேஜிக்கலான சுச்சுவேஷனை உருவாக்கி முடிச்சு வச்சிருச்சு.